ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த கிரகணம் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் உருவாகுது. ஸோ அதனால் கும்பராசிக்கு திரிகோண நிலையில் இருக்கக்கூடிய மிதுனம், கடகம், கும்பம், மீனம், மகரம் இந்த 5 ராசிக்காரங்க கிரகண தோஷத்துக்கு ஆளாகிறீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கிரகண தோஷத்திற்கான பரிகாரங்களை செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த வரிசையில் நம்ம இந்த கிரகணத்துக்கு பிறகு கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடியே கடகராசிக்காரங்க கிரகண தோஷத்தில் பாதிப்படைய போகிறீங்க அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் இனி என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவர முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்க்க தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் உடனே பார்த்து பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரங்களுக்கு கடந்த ஆண்டோட ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025 கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கடந்த ஆண்டில் உங்களுக்கு பல நெருக்கடிகள், பல பிரச்சனைகள், உடல் ரீதியான பாதிப்புகள், பொருளாதார ரீதியான முடக்கம், இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் எப்போ சனி உங்களுக்கு பயிற்சி ஆனாரோ அதுக்கப்புறமே நிறைய விஷயங்களில் நீங்கள் மாற்றங்களை கண்டிப்பாக கண்கூடாவே பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே கூட இந்த ஆண்டு நிகழக்கூடிய இந்த கிரகணமானது உங்களுக்கு எப்படி இருக்குது, கிரகணம் ஏன் உங்களுக்கு தோஷத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ கிரகணம் அப்படின்றது கும்பராசியில் திரிகோண நிலையில் உங்களுடைய ராசி இருக்கிறதுனால அதனால் நீங்கள் பாதிப்படைகிறீங்க. பொதுவாகவே இந்த கிரகண நேரத்தை வழிபாட்டிற்கு உரிய நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாஸ்திரங்கள் இதை தான் சொல்லுது. அதனால தான் ஜோதிட ரீதியாக கிரகண காலங்களில் என்னெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத அந்த காலத்துலேருந்தே கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அறிவியலானது முன்னேற்றம் அடைய அதில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையானது போயிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அது எல்லாமே தவறானதாங்க. அந்த காலத்தில் கடைப்பிடித்துட்டு வந்த எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய நன்மைக்காக மட்டுமே தான். ஏன்னா இந்த ராகு, கேது 2 கிரகங்களும் பார்த்திங்கன்னா சர்ப்ப கிரகங்கள், விஷத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால தான் கிரகண காலங்களில் உணவு சாப்பிடக்கூடாது, உணவு கட்டுப்பாடு இருக்கணும், பெண்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, அதுவும் குறிப்பாக கர்ப்பிணிகள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, வெளியிலேயே வரக்கூடாது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக முழுக்க உண்மையான ஒன்று தான். ஸோ அதனால் வரக்கூடிய செப்டம்பர் 7 கிரகணமானது இருக்குது. ஸோ கர்ப்பிணிகள் எல்லாருமே டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வெளியே வராதிங்க, எதுவும் சாப்பிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் ஏற்படுது அப்படின்றதுனால முன்னாடியே, அதாவது கிரகணம் ஆரம்பிக்கிறது 9 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு டைஜஷனில் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஸோ அதே போல் மீண்டும் பார்த்திங்கன்னா 1:45 முடிஞ்சிடுது நள்ளிரவுலே. அதனால் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ காலையில் எழுந்து குளிச்சுட்டு எப்போதும் போல் வீட்டெல்லாம் சுத்தப்படுத்திட்டு புதுசாக சமைச்சு நீங்கள் சாப்பிடுங்க. மேலும் இந்த கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு மட்டும் கிடையாதுங்க. கும்பராசியிலுடைய இருக்கக்கூடிய திரிகோண நிலையிலேருந்து பார்க்கையில் இன்னும் 4 ராசிகள் கூட பாதிப்படைகிறீங்க. அதெல்லாம் யாருன்னா கும்பராசிக்காரங்க, மீனராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, துலா ராசிக்காரங்க. ஸோ நீங்களும் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு, கன்னி, ரிஷபம் இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் கிரகணத்தை பார்த்துலாம் எந்த விதமான பயத்தையும் எடுத்துக்க தேவையில்லை. இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த கிரகண தோஷத்தால் பாதிப்படையக்கூடியவங்க என்ன பரிகாரம் செய்யலாம் எளிமையாக அப்படின்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் சரி அந்த கடவுளுக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் மறக்காமல் அன்றைய தினத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு உரிய ஸ்லோகங்களை நீங்கள் சொல்ல உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும். கண்டிப்பாக அந்த டைமில் அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. ஸோ பெருசாக எந்த ஸ்லோகமும் தெரியல அப்படின்னாலுமே எந்த ஒரு பயமும் தேவையில்லை. சின்னதாக எளிமையாக எது இருக்கோ நீங்கள் அதை கூட சொல்லலாம், தவறே கிடையாது. முழு மனசோட பக்தியோடு சொல்லுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கடவுள் இஷ்ட கடவுளாக இருக்காங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்குமே வரக்கூடிய செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி உருவாகக்கூடிய கிரகணம் எப்படிப்பட்டது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிரகணம் இந்தியாவில் தெரியும். ஸோ கண்டிப்பாக சோதகாலம் இருக்குது. அதனால் அதற்குரிய ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ கடகராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா பதிவு உங்களுக்கானது.
எவ்வளவோ நாட்களை கடந்து வந்தாச்சு. இந்த செப்டம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்நோக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த மாதம் பிறக்கும் பொழுதே பல சவால்களோட தாங்க வந்து பிறக்குது. குடும்பத்துலேயும் சரி, பணியிடத்துலேயும் சரி, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பொறுப்புகள் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். பொறுப்புகள் அதிகரிக்குது அப்படின்றதுனால எல்லாத்தையும் நம்மளால் சப்போர்ட்டிவ் மூலியமாக பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்குது. ஸோ ஆதரவு குறைவாக இருக்குது, பொறுப்பு அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணணும். திட்டமிட்டு பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய விஷயங்களை கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து செஞ்சு முடிக்க முடியும். சரியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திட்டமிடல் மட்டும் இருந்தால் போதாதுங்க, அதற்குரிய கடினமான உழைப்பும் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ கடினமான உழைப்போடு நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதம் தொடங்கும் பொழுது ஆரம்ப நாட்களிலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஆரம்பமே வந்து பிரச்சனையோடு தான் ஆரம்பிக்குதா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த கிரகணமே பாருங்களேன், செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் வாரத்திலே வேறு வந்துடுச்சு. ஸோ அது மாதிரி கிரகணத்தால் நீங்கள் பாதிப்பும் அடைஞ்சிருக்கீங்க. ஸோ பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இந்த பிரச்சனைகளை நீங்கள் தாண்டி வரணும். எப்படி அப்படின்னா உங்களுடைய புத்திசாலித்தனத்தால். ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா அதை மாற்று வழிகளை வந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம், அது வந்து ஒரு வழியில் தடைப்படுது அப்படின்னா அதை வேறு மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்றத சிந்திக்கணும். ஸோ இதுதான் வந்து புத்திசாலித்தனம், புத்தி சாதுரியம். எப்படியோ ஒன்று அதை செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்களில் மாற்று வழிகளை வந்து தேர்ந்தெடுத்து செய்யுங்க. அதெல்லாம் செஞ்சிங்கன்னா நிச்சயம் உங்களால் சமாளிக்கவும் முடியும், பயப்பட தேவையில்ல. அதே மாதத்தினுடைய நாட்கள் போக போக உங்களுக்கு நடுநிலைமை வந்துடுச்சு அப்படின்னா சாதாரணமாகவே இருக்கும். அதாவது செப்டம்பர் மாதத்தினுடைய ஒரு 2வது வாரம் ஆரம்பிச்சிடுச்சு, 3வது வாரம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா நல்லபடியாக இருக்க ஆரம்பிச்சிடும். பணியிடத்துலேயே நீங்கள் முன்னேற்றத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. வியாபாரம் எதிர்பார்த்ததை விட குறைவாக தான் இருக்குது. ஸோ குறைவாக இருக்குது அப்படின்றதுக்காக அந்த வியாபாரத்தை நம்ம கைவிடக்கூடாது. குறைவான லாபம் ஒரு சில நேரங்களில் இருக்கத்தான் செய்யும். அதனால் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சமாளிக்கிறதுக்கு பாருங்கள். காதல் உறவுகளும் பார்த்திங்கன்னா பலவீனமாக தான் இருக்குது. அதனால் இந்த விஷயத்துலேயும் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். தவறான புரிதல்களானது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். ஸோ முதல்ல நீங்கள் தவறான புரிதல்களை வந்து நீக்கி வைங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இது வந்து தேவையில்லாத ஒன்று. தவறான புரிதல்கள் தான் திருமண வாழ்க்கையை வந்து பாதிப்படைய செய்யும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நீக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மேலும் இந்த டைமில் கடகராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. பயணங்கள் சாத்தியமாகும். முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கலாம், இல்லைனா இனிமேல் கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக ஆன்மீக பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செப்டம்பர் மாதத்தினுடைய நாட்கள் போக போக இறுதிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே எல்லா நாட்களும் மாறிடும். வேலை எதெல்லாம் உங்களுக்கு தடைப்பட்டதோ அதெல்லாம் சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியும். மூத்தவங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களுடைய பாராட்டுக்கள் கிடைக்கும் பொழுது உங்களால் அடுத்தடுத்த விஷயங்களை நல்லபடியாகவும் வேகமாகவும் இந்த செஞ்சு முடிக்க முடியும். நிறைய உறவுகளுடைய ஆதரவு அப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முன்னாடி உங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னாலுமே கூட நாட்கள் போக போக உங்களுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுடைய முயற்சிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அது ஒன்றே போதும் உங்களை அடுத்தடுத்த வேலைகள் வந்து செய்ய வச்சிடும். மேலும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசியல் தொடர்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அரசியலில் எனக்கு ஏதாவது பதவி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். சரியான நோக்கத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயம் நடக்கும். வெளிநாட்டில் தொழில் செய்யணும், இல்லைன்னா உங்களுடைய வணிகத்தை வந்து பெருக்கணும், எங்கேயாவது பார்ட்னர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தேடக்கூடியவர்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதாவது யார் மூலியமாவது உங்களுக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தீர்க்கறதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியிருக்கோம், அதை மட்டும் மறக்காமல் வந்து செய்யுங்க. பல பிரச்சனைகளை தாண்டி கடகராசி நேயர்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பானது கிடைக்க போகுது. ஸோ இறைவன் உங்கள் பக்கம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார். ஒரு நல்ல வழியை வந்து காட்டுறாரு. நல்ல வழியை காட்டும் பொழுது அதை நீங்கள் கரெக்டாக வந்து பிடிச்சிக்கோங்க. நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்வீங்க அப்படின்னாலே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். நம்பிக்கையோடு வந்து ட்ரை பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பதிவில் கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய பல முக்கியமான மாற்றங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க.